ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தவம் என்ற தலைப்பில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் தவம் என்பது பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். திரிகரணம் என்ற மனது, வாக்கு, காயம் ஆகிய முக்கரணங்களாலும் தவமானது செய்யப்பட வேண்டும். தவம் என்றால் பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது காட்டில், மலையில், குகையில் தனிமையாக இருந்து உடலை அசையாமல் ஒரு இடத்துல நிறுத்தி அது அமர்ந்தோ அல்லது நின்றோ நீண்ட காலம் அப்படியே இருக்கிறதுன்னா, இப்போ உடம்பை அசைக்காமல் உட்காந்து நீண்ட காலம் தியானம் பண்ணுறது, வாய் பேசாமல் இருக்கிறது, எந்த விதமான சித்த விருத்திகளும் இல்லாமல் சித்த விருத்தி நிரோதம் யோகம் என்று எல்லா மனதில் இருக்கக்கூடிய விருத்திகளையும் நீக்கி சும்மா இருத்தல், அதுதான் தவம் என்று புராண இதிகாச கதைகளில் கேட்கிறோம். அதுதான் நம்ம சாமான்யமாக நினைக்கின்றோம். அது தவம்தான். ஆனால் அதை செய்வதற்கு துறவிகளால், அதற்காகவே குடும்பம் சமூகம் எல்லாத்தையும் விட்டு விலகி போய் இருக்கக்கூடியவர்களால் தான் அதை செய்ய முடியும். அதற்கு முன்னாடி இல்வாழ்க்கையில், குடும்பத்தில், சமூகத்தில் இருக்கிற பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன, அதுதான் இங்கே பகவான் சொல்லுகின்றார். இல்லை, இதை நம்ம சின்ன வயசுலேருந்து இப்படி தவத்தை பழகி இருந்தால் தான் வாழ்க்கையில் கடைசி காலத்தில் சந்நியாசத்துக்கு போனாலும் சரி, போகவில்லை என்றாலும் எல்லாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு அமைதியாக ஜபம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கலாம். அதற்கே அதிக நேரம் கொடுத்து இருக்கலாம்னு நம்ம நினைத்தா அதை செய்ய முடிய நம்ம உடம்பும் மனதும் ஒத்துழைக்க வேண்டும் என்றால் முக்கியமாக வாயை குறைக்கிறது அப்படிங்கிறது, வீட்டில் மருமக மாமியார் சண்டை வராமல் இருக்கிறது, மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு பேசாமல் கோயிலில் போய் உட்காந்து சிவனேன்னு இருக்கிறது, ஜபம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறது, அல்லது வீட்டிலேயே அமைதியாக உட்காந்து ஜபம் பண்ணுறது, இல்லை சந்நியாசம் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தால் சன்னியாசியாக போய் இருக்கிறது அப்படின்னு வாழ்க்கையினுடைய இறுதி காலம் முழுக்க அதிகமான நேரம் தெய்வத்துக்காக, இந்த தெய்வ சிந்தனைக்காக, தபஸுக்காகவே இருக்க வேண்டும், பயன்படுத்த முடிய வேண்டும் என்றால் சின்ன வயசுலேருந்து இதில் பழக்கங்கிறது நமக்கு இருக்கணும். அதனால தான் விரதம் முதலானவைகள் தவத்தினுடைய ஒரு அங்கமாக நம்ம அது சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய பண்பாட்டில், நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே அது இருக்குது. ஏகாதசி விரதம் இருக்கிறது, சஷ்டி விரதம் இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, பிரம்மச்சரியத்தை உறுதியாக கடைபிடிக்கிறது, இப்படி பல கோலங்களில் நம்ம பார்க்குறோம். அதனால் வீட்டு விசேஷ நாட்கள் அல்லது பண்டிகை, கோயில் திருவிழாக்கள், பண்டிகை சமயங்களில் ஒரு சங்கல்பம், கங்கணம் கட்டி கொண்டு கையில் கயிறு அது சங்கல்பம் தானே. அப்போ அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் வேறு எங்கேயும் போகாமல் இருக்கிறது, வேறு கண்டதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது, ஆகார நியமம், இது மாதிரி ஒரு பழக்கங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே, நம்மளுடைய பண்பாட்டிலேயே இது இருக்கின்றது. அதனால் பகவான் அதனால் தவங்கிறத நம்ம இதெல்லாம் சேர்ந்து தான் தவங்கிறது. அதனால் அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு நியமங்கள் அதுவே தவமாக இருக்கின்றது. அதனால்
சரீரத்தை அசையாமல் நிறுத்துறது என்பதை விட ஒருங்கான வாழ்க்கை முறையில் சரீரத்தையும் மனதையும் நடத்துறதுங்கிறது தவமாக இருக்குது. தவம்ங்கிறது நேர்மையான ஒரு ஒழுக்கமான கட்டுப்பாடான வாழ்க்கை என்பது தவம். அதுதான் ஷாரீரம் தவம்ங்கிறத சொன்னார். அது மாதிரி வாக்தபஸ்னா பேசாமலே இருக்கிறதுங்கிறது இல்லை. எதை பேசணுமோ அதை பேசுறது, எங்கே பேசணுமோ அங்கே பேசுறது, எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசுறது, எப்படி பேசணுமோ அப்படி பேசுறது. அதனால் இத்தனை விஷயங்களையும் கவனத்தில் வைத்து நம்மளுடைய பேச்சு இருந்தால் அது வாக்தபஸ். அதே மாதிரி மனசுலையும் எதை சிந்தனை பண்ணணுமோ அதை சிந்தனை பண்ணுறது, எவ்வளவு சிந்தனை பண்ணுறோமோ அவ்வளவு சிந்தனை பண்ணுறது, எப்படி சிந்தனை பண்ணணுமோ அப்படி சிந்தனை பண்ணுறது, சில சமயங்களில் சிந்தனையை இல்லாமலும் இருத்தல் என்று அது மனசில் இருக்கக்கூடிய தபஸ். சுருக்கமாக பார்த்தா ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தல், உடம்பு வாக்கு மனசு இந்த மூணுலேயும் ஒரு ஒழுங்கை சாஸ்திரம் சொல்லப்படி. ஒழுங்குங்கிறது நம்ம விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் இல்லாமல் சாஸ்திரம் சொல்கிறதனுடைய அடிப்படையில் நாம் முறையான வாழ்க்கையை வைத்து கொள்ளுதலே தவம் என்று இருக்கின்றது. அதனால தான் நம்ம புராண இதிகாசத்தில் பார்த்தோம்னாக்கா காட்டில் தவம் பண்ண முனிவருக்கு என்ன ஒரு சித்தியானது இருக்கோ அதே சித்தி தர்ம பத்தினியாக இருக்கக்கூடிய வீட்டில் கணவனே கண்கண்ட தெய்வம்னு சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் அந்த சக்தி இருக்குது, சாப அனுக்கிரக சக்தி இருக்குதுன்னு கதை பார்க்குறோம். அல்லது வேறு ஏதோ தொழில் பண்ணி கொண்டு இருந்தாலும் அவர் பெற்றோருக்கு சேவை பண்ணுறார், அதனாலேயே அவருக்கு சக்தி இருக்குதுன்னு மகாபாரத கதைகள் புராண இதிகாச கதைகளில் பார்க்குற பொழுது தர்மவியாதர் கதையெல்லாம் பார்க்குறோம். அப்போ கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவானா இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும், இந்த கதையெல்லாம் தெரியும். அப்போ அனசூயா மற்ற இந்த மாதிரி பல பெண்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பெண்கள் என்ன தபஸ் பண்ணாங்கன்னா காட்டில் போய் அவர்கள் எந்த தபஸும் பண்ணலை, ஸ்வதர்மத்தை கடைபிடித்தார்கள். அந்த தன்னுடைய குடும்ப கணவனுக்கு பெற்றோருக்கு மாமனார் மாமியாருக்கு அவர்களுக்கு என்ன தொண்டு செய்யணுமோ அந்த தொண்டை முறையாக செய்தார்கள். அப்போ என்னது ஒழுக்கமான ஆச்சாரமான வாழ்க்கை என்பதே ஒரு தவமாக இருந்தது. அதனாலேயே தவம் செய்கிறதுனால காட்டில் தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கு என்ன சித்தி வருமோ அதுவே அந்த சித்தியை கொடுக்கும் என்பது பார்க்கிறோம். அப்போ அது தபஸாக இருக்கின்றது. அது சாமானியமான விஷயம் கிடையாது. இப்போ காட்டில் இருக்கிறார் ஒரு முனிவர், காட்டில் இருக்கிறாருனாக்கா அங்கே தொந்தரவு பண்ணுறதுக்கு விஷயம் எதுவும் இல்லை. இவராக அவரை தொந்தரவு படுத்திக்கிட்டால் தான் உண்டு. அவருடைய மனசில் இருக்கக்கூடிய வாசனைகள் அப்படிங்கிறத தவிர அவருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதனால என்ன பண்ணுறார், இந்திரன் ரம்பா மேனகா ஊர்வசி அப்படிலாம் அப்பப்போ அனுப்பிச்சுட்றார். ஏன்னா பக்கத்தில் ஆள் இல்லைனாக்கா அவர் எப்படியா தவம் பண்ணால் தடை ஏற்படுத்தணும், இல்லைன்னா அவனுக்கு பிரச்சனை. அப்புறம் அந்த தவத்தை எந்தளவுக்கு உறுதியாக இருக்கிறார்கள்னு சோதிக்கணும். அதனால் தேவலோக பெண்களை அனுப்பிச்சு வைக்கிறார். ஆனால் இல்லறத்தில் குடும்பத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை தபஸை முழுமையாக கடைபிடிக்கிறது, பாலியல் ஒழுக்கம் முதலான பல்வேறு விஷயங்களை சரியாக கடைபிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப சேலஞ்சானது தான். ஒரு துறவியாக வாழ்கிறத விட இல்லறத்தில் இருந்து கொண்டு தர்மத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது மிக அதிக கடினமானது. அதனால தான் அது காட்டில் இருக்கக்கூடிய துறவிகள் செய்யக்கூடிய தவத்திற்கு சமமாக சொல்லப்போனால் அதற்கு மேலே அது புராண இதிகாசங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கதையும் முக்கியமாக பெண்கள் அவர்களுடைய கதை பார்த்தா எவ்வளவு யமன்கிட்டே வாதம் பண்ணினா அவர்கள்ட்டையே வாதம் பண்ணி ஜெயிச்சு கணவனுடைய உயிரை மீட்டு கொண்டு வர அளவுக்கு அவர்கள் தபசக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பல பெண்களுடைய கதையை பார்க்கிறோம். அதனால் தவம்ங்கிறது இந்திரியங்களும் மனசும் விஷயத்தை நோக்கி போகாமல் அடக்கிறது, கட்டுப்படுத்துறது தான். அது இல்லறத்தில் இருந்தே நம்ம பண்ணலாம். அதனால் முறையான சாஸ்திரியமான சாஸ்திரம் சொல்லி இருக்கிறபடி நம்மளுடைய வாழ்க்கையை வைத்து கொள்ளுதல்ங்கிறது பெரிய தவமாக இருக்கின்றது. திருக்குறளில் பெய்யன பெய்யும் மழைங்கிற பெய்யன பெய்யும் மழைனா மழை பெய்யுன்னு சொன்னால் ஒரு தர்ம பத்தினி சொன்னால் பெய்யும்னு சொல்கிறார். அப்போ அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கு தர்மத்துக்கும். அதுவே ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறதே தபஸ்னா அதுவே தபஸ் என்று இருக்கு. அதுதாங்க பகவான் வலியுறுத்துகின்றார். அது தவம். மானச தவம், ஷாரீரம் தபஸ் பார்த்தோம், வாக் தபஸ் பார்த்தோம், மானசம் தபஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில்
சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன? முதல்ல மனப்பிரசாதம், மனசாந்தி, மன அமைதி, மனதினுடைய அமைதி மாறாமல் பார்த்து கொள்ளுதல் மனஸ்தபஸ். தபஸ் மனதினால் கடைபிடிக்க வேண்டிய தபஸ். இப்போ விருப்பு மற்ற விஷயங்களால் அல்லது கவலை முதலானவைகளால் மனது கலக்கப்படுகின்றது. அந்த மனக்கலக்கம் இல்லாமல், மனக்கொதிப்பு இல்லாமல், மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கிறது. அந்த அமைதியை அதில் நம்மளுடைய கவனம் இருக்கிறதுனா நமக்கு எது முக்கியம்னா மன அமைதி முக்கியமா இல்லை உலக விஷயங்கள் போக விஷயங்கள் முக்கியமான? மன அமைதி முக்கியம்னு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வருது. எதுக்கு சண்டை வருது? சொத்து தகராறுனா சொத்தில் பணம் கொடுக்கறது வாங்கிறது இல்லை பெற்றோர் அப்பா தாத்தா பரம்பரை சொத்தை பகிர்ந்து கொள்றதில் மனக்கசப்பு வருது. அதில் யார் அதிகமாக வச்சுக்கிறது அப்படின்னா அப்போ அது ஒரு மன அமைதியை கெடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இப்போ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா 2 பேருக்கும் மன அமைதி இருக்கும். இப்போ மன அமைதி முக்கியமாக சொத்து முக்கியமானா நம்ம என்ன பண்ணுறோம்? சொத்து தான் முக்கியம்னு முடிவு பண்ணால் மன அமைதி இருக்காது. 2 பேருக்கு நடுவில் அடிதடி வெட்டு குத்து இல்லை கோர்ட்டு கேஸுனா கடைசியில் அந்த சொத்து 2 பேருக்குமே இல்லாமல் வக்கீலுக்கு போயிடுது. கோர்ட்டு கேஸுன்னு போனாக்கா அதில் வக்கீலுக்கு செலவு பண்ணி முடிவு தீர்ப்பு வர்றதுக்குள்ளே பாதி சொத்து போய் விடுகிறது. அப்போ நிம்மதி போச்சு, மன அமைதி போச்சு, சொத்து முழுசாக சேரவில்லை. அதனால் அப்போ நமக்கு சொத்து முக்கியமாக மன அமைதி முக்கியமாக? அதே மாதிரி உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயோ அது ஈகோ விஷயத்தினால சண்டை வருது, இல்லை ஈகோனால் சண்டை வருது, இல்லை பொருளை வைத்து கொண்டு சண்டை வருது, அதிகாரம் யாருக்கு இருக்குங்கிறதுல சண்டை வருது, இல்லை பேர் புகழுக்காக சண்டை போடுறோம். அப்போ இந்த விஷயங்கள் முக்கியமாக மன அமைதி முக்கியமான? மன அமைதி முக்கியம் நினைக்கிறது தான் ஆன்மீகம். அப்போ அது தபஸ். என்னுடைய மன அமைதியை கெடுக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அப்போ அதற்காக உலக விஷயங்களை நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன், விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதனால் மாகிருத கஸ்ய சித்தனம்னு அங்கே உபனிஷத் சொல்லுதே. அப்போ மன அமைதி இருக்கணும்னா இது விட்டு கொடுக்கணும். சொத்து மேலே, தன்னுடைய சொத்து மேலேயோ பிறருடைய சொத்து மேலேயோ, அது சொத்துங்கிறது பொருளாக இருக்கலாம் அல்லது உறவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதுங்கிறது மன அமைதிக்கு முக்கியமான ஒரு சாதனம். அப்படி விட்டு கொடுத்து இருக்கிறது ஒரு தபஸ். மனசாந்தி கெடாமல். அப்போ எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்மளுடைய மன அமைதியை கெடுக்குதோ அதை விலக்குதல் என்பது தபஸ். அதுக்கப்புறம் சௌமியத்துவங்கிறத பார்த்தோம். மிருதுவான தன்மை, ரொம்ப அன்பு முதலான உயர்ந்த பண்புகளோட மனதை வைத்து கொள்ளுதல். நற்பண்புகள் மனதில் இருந்தால் மனது இலகியதாக இருக்கும். இப்படி சொல்லுவாங்க, வெளியே இருந்து ஒரு விஷயம் வர்ற பொழுது மனசு பாறை மாதிரி இருக்கணுமா, கல் மாதிரி. வெளி விஷயங்களை உள்ளே விடாமல் அதை ஃபில்ட்ரு பண்ணுறதில் ஆன்டிவைரஸ்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். தேவையில்லாத நம்மளுடைய அனுமதி இல்லாமல் எந்த விஷயமும் உள்ளே போகக்கூடாது. கடுமையான செக்யூரிட்டி இருக்கணும். அதனால் மனசு அந்த சமயத்தில் பாறை மாதிரி, கல் மாதிரி, இரும்பு மாதிரி இருக்கணும். ஆனால் மனசில் இருந்து நம்மள்கிட்ட இருந்து ஒரு விஷயம் போகிற பொழுது அது ரொம்ப மிருத்துவாக இருக்கணும். ரோஜா மாதிரி ரொம்ப அன்பாக பண்பாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னு சொல்கிறது. அதுதான் சௌமியத்துவங்கிறாரு. அது அதுக்கப்புறம் மௌனம்ங்கிறத பார்த்தோம். சித்த விருத்திகளை குறைத்து கொள்ளுதல். சித்த விருத்திகளை, தேவையில்லாத விஷயங்களை சிந்தனை பண்ணாமல் இருக்கிறது என்பதே மௌனம். நடந்த விஷயங்களையோ அல்லது நடக்க போகிற விஷயங்களையோ விஷய சிந்தனம் இல்லாமல் இருக்கிறது மௌனம். அப்புறம் ஆத்ம வினிகிரக. ஆத்ம வினிகிரகங்கிறது மன அடக்கம், மனக்கட்டுப்பாடு. மனது 2 விஷயம் உடையதாக இருக்குது. மனது ஒன்று எண்ணங்கள் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்குது. எண்ணங்களின் பிறப்பிடம் மனசு. எல்லா விதமான எண்ணங்களும் மனதில் இருந்து தான் வருகின்றது. அப்போ மனதுங்கிறது எண்ணங்களின் தொகுதியாக இருக்குது ஒன்று. இன்னொன்று உணர்ச்சிகளின் தொகுதியாக இருக்குது. எல்லா விதமான உணர்வுகளும் மனதில் இருந்து தான் நமக்கு வருகின்றது. அப்போ எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறது, கட்டுப்படுத்துறது மௌனம். உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்துறது, கட்டுப்படுத்துறது ஆத்ம வினிகிரகம், மன அடக்கம்ங்கிறது. போக விஷயங்களை பார்த்து
அதை சிந்தனை பண்ணி அதை நோக்கி ஓடுறது அப்படிங்கிறது, இதை பார்க்கணும், கேட்கணும், இதை அனுபவிக்கணும், சாப்பிடணும், விதவிதமாக சாப்பிடணும் என்று இந்திரியங்களின் வழி ஏற்கனவே அனுபவித்த விஷயங்கள் மனசில் பதிவுகளாக வாசனையாக இருக்குது. அதை மீண்டும் அனுபவிக்கணும்னு உள்ளே இருந்து தூண்டுதல் வருது. வெளியே விஷயத்தை பார்த்தாலும் தூண்டுதல் வரும். அதனால தான் இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம் ரெண்டுமே இருக்குது. விஷயம் முன்னாடி இருக்கிற பொழுது மனசு அமைதியாக இருந்தாலும் விஷயத்தை பார்த்த உடனே ஒரு தூண்டுதல் வந்து இந்திரியங்கள் வழியாக விஷயம் உள்ளே போய் தூண்டுதலை ஏற்படுத்துது. அப்போ இந்திரியங்கள் விஷயத்தை நோக்கி போகிறது மனசோட கலக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் விஷயம் முன்னாடி இல்லைன்னாலும் தனியாக வீட்டில் உட்காந்துருக்கிற பொழுது மனசு சும்மா இருக்கா? ஏற்கனவே அனுபவித்த விஷயங்களை நினச்சி பார்த்து சாயந்தரம் 4 மணிக்கு அந்த கடையில் நல்லா சுவையாக பஜ்ஜி போடுவானே, போண்டா போடுவானே, அப்படியே ஒரு வாக்கிங் போன மாதிரியும் ஆச்சு, பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சுன்னா வாக்கிங் போகிறதுனால என்ன பிரயோஜனம் வருதோ அது போயிடும். ஆனால் போயிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு 2 மசால் வடையை சாப்பிட்டுட்டு சாம்பார் வடையை சாப்பிட்டுட்டு வந்தால் அப்போ என்ன, அது போக சொன்னது அது வடை கண்ணுக்கு முன்னாடி இல்லை. இவர் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருந்தவரை இந்த வாசனை நேற்றோ போகிற வாரமோ சாப்பிட்ட அந்த வாசனை உள்ளே இருந்து மனசில் அந்த ஆசை வந்து அது இந்திரியங்களை புறத்தில் வெளியே போக வைக்கின்றது. இல்லை இவர் பாட்டுக்கு அதை நினைக்காம தான் வாக்கிங் போனார், அங்கே போன உடனே வாசனை வந்துருச்சுன்னா இவர் அதை நினைக்கலை, இவர் வாக்கிங் போகணுன்னு தான் போனார். ஆனால் அந்த கடையை தாண்டி போகிற பொழுது கமன்னு வாசம் வந்தது, மூக்கு உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்போ இந்திரியம் எடுத்துகிட்டு போகுது அல்லது மனசு உள்ளே இருந்து தூண்டி போக வைக்கின்றது. அப்படி போகாமல் கட்டுப்படுத்துறது ஆத்ம விநிகிரகம். அதனால் விஷயங்களை அனுபவிக்கணும்னு அதை நோக்கி போகாமல் இருக்கிறது மன அடக்கம். அது இல்லாமல் இது உணர்ச்சிகள். அப்போ இது காமம் முதலான காமம், கோபம், பொறாமை, வெறுப்பு, இந்த மாதிரி உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுங்கிறது மன அடக்கம். அது இல்லாமல் மனசாக சிந்தனை பண்ணுது, அப்படி நடந்தது இப்படி நடந்தது அல்லது நடக்க போகிறது அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் தொடர்ந்து மனதில் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த எண்ணங்களினுடைய ஓட்டத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது மௌனம். அது மௌனம். அங்கே தான் யோக சாதனைங்கிறது நமக்கு உதவியாக இருக்குது. சித்த விருத்தி நிரோதம்ங்கிறதெல்லாம் நம்ம அங்கே பயன்படுத்தி கொள்ளலாம் மௌனமாக இருக்கிறதுக்கு. இப்போ மௌனமாக இருக்கணும்னா, விஷய சிந்தனை இல்லாமல் மனசு இருக்கணும்னா அங்கே ஆத்ம சிந்தனைங்கிறது இருக்கணும். இப்போ சாஸ்திரம் முதலானவைகளை படித்து நல்ல விஷயங்களை கேட்டு அதை எடுத்துக்கொண்டு சிந்தனை பண்ணுறது. அதனால் சகுண ஈஸ்வர உபாசனை, தியானம், ஜபம், தியானம் இவைகளை பண்ணுறதுன்னா வேறு எதையாவது மனதை நினைத்து கொண்டு இருக்கிறதுக்கு பதிலாக பகவன் நாமத்தை நினைக்கட்டும்னு பகவன் நாமாவை கொடுக்கறது, அல்லது ஒரு ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாராயணம் பண்ணுறதுன்னு. அது வேறு எதையோ சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கு மனசுக்கு நாம் வேலை கொடுக்கறது. சும்மா விட்டால் அதுவாக ஏதாவது பண்ணி கொண்டு இருக்கும். நாம் மனசுக்கு ஒரு நாமத்தையோ அல்லது ஒரு ஸ்தோத்திரத்தையோ எடுத்துக்கொண்டு லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, இல்லை கந்த சஷ்டி கவச்சம், விநாயகர் அகவல், அபிராமி அந்தாதி, அப்படி அந்தந்த நாளுக்கு அதனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்றுன்னு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வம், அது தெய்வ பிரதானம். அதனால் மற்ற தெய்வத்தை நாளை கும்பிடக்கூடாதுங்கிறது இல்லை. அன்றைக்கி அது விசேஷமாக அந்த தெய்வத்துக்கு பிரதானமாக அப்போ அது சம்பந்தமான ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது, இல்லை நாமத்தை ஜபம் பண்ணுறது. அப்படி மனசுக்கு அந்த சித்த விருத்திகளை ஒழுங்குபடுத்துறதுக்காக, விஷயத்தை நோக்கி போகாமல் இருக்கிறதுக்காக, அல்லது நடந்ததை நினச்சி கவலைப்படாமல் இருக்கிறது, அல்லது நாளைக்கு என்ன நடக்குமோ நினச்சி கற்பனை பண்ணாமல் இருக்கிறதுக்காக நாம் இப்போ அதற்கு ஒரு வேலையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி எண்ணங்கள், விஷய சிந்தனைகளை குறைத்து மனசை இறை சிந்தனைக்கு கொண்டு வர்றது. அப்புறம் அதுலேயும் அடுத்த நிலையில் அந்த இறைவனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஜபம் பண்ணுறது, தொடர்ந்து தியானம் பண்ணுறதுன்னு. அப்போ அந்த எண்ண ஓட்டங்களையும் படிப்படியாக குறைத்து தியானம்னு எண்ணம் இல்லாமல் மனசு விஷயாகாரம்னா தியாயமாக தியானத்துக்கு எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறோமோ அந்த விஷய ரூபத்திலேயே மனது லயமாகுதல், ஒடுங்குதல். அப்போ மௌனம்ங்கிறது அங்கே வருகின்றது. மனசு சித்த விருத்திகளிலிருந்து விலகி அங்கே ஒடுங்குகின்றது, ஐக்கியமாகின்றது. அது மௌனம். அதனால் இப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆத்ம விநிகிரக மன அடக்கம்ங்கிறது விஷயங்களை நோக்கி போகாமல் இருக்கிறது. மௌனம்ங்கிறது ஆத்ம விஷயத்தில் அல்லது ஈஸ்வரனிடத்தில் மனசு ஒருமுகப்பட்டு ஒடுங்கி இருத்தல். ஆனால் தான் நம்ம சாதன சதுஷ்டத்திலேயும் சமாதி சட்க சம்பத்தியில் முதல்ல சமம், கடைசியில் சமாதானம்னு இருக்குது. சமம்ங்கிறது என்னது? விஷயத்தை நோக்கி போகாமல் இருக்கிறது சமம். சமாதானம்ங்கிறது
ஆத்ம விஷயத்தில் தத்துவ விஷயங்களில் அல்லது தியானத்தில் மனது ஒருமுகப்பட்டு இருக்கிறது சமாதானம். அதனால் இங்கே மௌனம்ங்கிறது சமாதானம் என்பதையும் ஆத்ம விநிகிரகம் என்பது சமம் என்பதையும் குறிப்பதாக புரிந்து கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் மானச தபஸ், மனசுனால் நம்ம செய்ய மனசை பிரதானமாக வைத்து மனதை பிரதானமாக வைத்து நாம் செய்கின்ற தவம் என்பது இது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார் அடுத்தது பாவ சம்சுத்திகி. பாவ சம்சுத்தி, பாவம்ங்கிறது இங்கே மனசை எடுத்துக்கொள்ளணும், மனதினுடைய தூய்மை, மன தூய்மை. சித்த சுத்திகி, சித்த சுத்திங்கிறது கபடம் இல்லாமல் இருக்கிறது. ஆச்சாரியர் சொல்கிறார் பாஷ்யத்தில், பாவ சம்சுத்திகின பரைகி வியவகார காலே அமாயாவித்வம், மாயாவித்வம் இல்லாமல் இருக்கிறது பாவ சம்சுத்திகி. மாயாவித்வம்னா என்னது? மனசில் ஒன்று வைத்து கொண்டு வெளியே ஒன்று காட்டுறது அப்படிங்கிறது மாயா, மாயையினுடைய வேலை. மாயையினுடைய வேலை மாயா அப்படிங்கிறதுக்கு மாயை மாயா சக்திங்கிற அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல மாயைங்கிறது மனதினுடைய வஞ்சகத்தன்மை. இருக்கிற உண்மை ஒன்று அதை வேறொன்றாக சொல்ல. மாயாவியை தானே, மாயாஜாலம் பண்ணுறவன் என்ன பண்ணுறான்? இருக்கிற உண்மையை மறைத்து வேறொன்றாக காட்டுகிறான். அதுதானே மாயாவித்துவம். அந்த மாதிரி மனசில் இருக்கிறது ஒன்று, உள்ளே இருக்கிறது ஒன்று, வெளியே பேசுகிறது ஒன்று. அதான் கபட்டம்னு சொல்கிறோம், வஞ்சனைன்னு சொல்கிறோம், ஏமாற்று அப்படின்னு சொல்கிறோம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல்னா அது இல்லாமல் இருக்கிறது பாவ சம்சுத்திகி. மன தூய்மைன்னு சொல்கிறோம். மனசு தூய்மையாக இருத்தல், மனதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்துதல். மனதில் அன்போடு இருத்தல், நல்ல பண்புகள்ங்கிறது சௌமியத்தில் வந்தது. இங்கே மனசுக்கும் வாக்குக்கும் விரோதம் இல்லாமல் இருக்கிறது. கபடம், முக்கியமாக மனசில் கபடம் இல்லாமல் இருக்கிறது. மனசில் கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் இல்லாமல், பிறருக்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது பாவ சம்சுத்திகி. நம்மளுடைய பாவனை சுத்தமாக தூய்மையாக இருக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இல்லை லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன். அந்த மனசு நமக்கு எப்பொழுதும் இருந்தால் அதான் பாவ சுத்தி. யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நமக்கு கெடுதல் பண்ணுறவங்க கூட அது அவர்களும் நல்லா இருக்கட்டும். அவர்களுடைய அறியாமையினால் பண்ணுகிறார்கள் அல்லது நம்மளுடைய விதியினால் அவர்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள். நம்ம ஒரு துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்குது. அதற்கு அவர்கள் யாரோ ஒரு கருவி காரணம், ஒரு வழி வேணுமே. விதி செயல்படுகின்றது. அந்த விதி நம்மகிட்ட சேருவதற்கு ஏதோ ஒரு உபாயம் இருக்கணும். அது புறச்சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது பிற மனிதர்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் அவர்கள் ஒரு கருவி மாத்திரம். நாம் செய்த வினைப்பயன் நம்மகிட்ட வருது, அது அதற்கு எந்த மனிதனோ எந்த உறவோ பொறுப்பு அல்ல. அப்படி எடுத்துக்கொண்டு அவர்கள் மேலே நம்ம வெறுப்பை காட்டாமல் அவர்கள் மேலே அவர்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணணும்னு நினைக்காம இருக்கிறது பாவ சம்சுத்திகி. அதனால் மன தூய்மை, பாவ சம்சுத்திங்கிறத மன தூய்மை என்று வைத்துக் கொள்ளணும். இதுதான் மானசம் தபஸ் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ மானச தபஸில் என்ன இருக்குது? மனசாந்தி, நற்குணங்கள், மௌனம், மன அடக்கம், மன தூய்மை, இதெல்லாம் மானச தபஸ். இதை பராமரிக்கிறது. இதில் நம்ம ரொம்ப கவனமாக விழிப்பாக இருக்கிறது. நம்மளுடைய மனது எப்படி செயல்படுகிறதுன்னு பார்த்து மனதை தூய்மைப்படுத்துறது, மனசை சரிப்படுத்துறதுங்கிறதுக்கு நேரம் கொடுக்கறது, அதுக்குன்னு கவனம் கொடுக்கறது. அதுதான் மானசம் தபஸ். அதுதான் ஆன்மீக சாதனை. அதனால் எல்லா ஆன்மீக சாதனையும் இதை மையமாக வைத்து தான் இருக்குது. இந்த மூன்று தான், இந்த உடம்பு, மனசு, வாக்கு, இந்த மூன்றையும் சரியாக வைத்து கொள்வதற்கான சாதனைகள் தான் நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் பல கோணங்களில் பலவிதமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதில் மனசை தூய்மையாக வைத்து கொள்வதற்கு பலவிதமான தர்மங்கள், நற்குணங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. பலவிதமான
ஜபம் தியானம் முதலான சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. உபாசனைங்கிறது பிரதானமாக அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வாக்கு தூய்மையாக இருக்கிறதுக்கு பாராயணம் பண்ணுறது, நாம ஜபம் பண்ணுறதுன்னு, நல்ல வார்த்தைகளை பேசுறதுன்னு அது சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்தினால் செய்ய முடிந்தது கர்ம யோகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கர்ம யோகம்ங்கிறது என்னது? ஷாரீரம் தபஸ்தா, சரீரத்தை ஒழுங்குபடுத்துறது, நம்மளுடைய வெறுப்புகள்லேருந்து விடுவிக்கிறது, தர்மத்தினுடைய அடிப்படையில் அதுவும் பலன் கருதாமல் செயல்படுறது. அதனால் அடுத்ததில் சொல்ல போகிற சாத்திக குணம்ங்கிறது, சாத்திக தபஸுங்கிறது இந்த மூணுலேயும் செய்யப்படணும்னா, இந்த 3 கரணங்களாலேயும் சாத்திகமான தபஸ் இருக்குது, ராஜசமான தபஸ் இருக்குது, தாமசமான தபஸுங்கிறது இருக்குது. அதுதான் தபஸினுடைய அடுத்த 3 விஷயம். அதனால் 3 கரணங்களால் செய்யக்கூடிய தபஸ் எது இதில் என்னென்ன செய்யணும்னு சொல்லப்பட்டது. இந்த மூன்றையும் சாத்விகமாக பண்ணுறது சாத்விகம் தபஸு. அதுக்கு இதுக்கு பகவான் கொடுக்குற விளக்கம், சாத்விகம் தபஸ் என்ன அப்படின்னா, ஸ்ரத்தையா பரையா தப்தம் தபஸ்தத் த்ரிவிதம் நரைஹி அபலா காங்ஷிபிர் யுக்தைஹி சாத்விகம் பரிச்சக்ஷதே. ஸ்ரத்தையோட செய்யப்படக்கூடியது. இப்போ ஸ்ரத்தைனா எதில் ஸ்ரத்தை? குரு வேதாந்த வாக்கியங்களில் ஸ்ரத்தை, வேதத்திலையும் வேதாந்த வாக்கியங்கள்லையும் இருக்கக்கூடிய பக்தி, நம்பிக்கை, அது ஸ்ரத்தை. அப்போ நம்பிக்கையோடு செய்யப்படக்கூடிய, ஏன்னா தர்மத்தை கடைபிடிக்கணும்னா முதல்ல தர்மத்தை சொல்லுகின்ற சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கணும், தர்மத்தை எடுத்து சொல்லுகின்ற குருமார்களிடத்தில் நம்பிக்கை இருக்கணும், பெரியோர்களிடத்தில் நம்பிக்கை இருக்கணும். வீட்டில் இருக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவர்கள் தர்மத்தை சொல்லுகிறார்கள், நம்ம நேரடியாக தர்மசாஸ்திரத்தை படிக்கலைனாலும் பரம்பரையாக நமக்கு அது செவி வழியாக வந்து கொண்டு இருக்கு, ஆச்சார அனுஷ்டானத்தின் மூலமாக வந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ தாத்தா பாட்டி ஒவ்வொரு பண்டிகை அல்லது தனிப்பட்ட குடும்ப விசேஷமாக இருக்கலாம், அல்லது பொது விழாக்களாக இருக்கலாம், விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, தீபாவளி, பொங்கல், இதெல்லாம் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னா அதை நம்ம புக்கு வச்சு படிக்கணுங்கிறது இல்லை, பரம்பரையாக செய்து வந்திருக்கிறோம். அப்போ அதை தொடர்ந்து அடுத்த தலைமுறை செய்யணும்னா அவர்கள் செய்கிறதுல ஸ்ரத்தையானது இருக்கணும். அல்லது தனிப்பட்ட ஒரு ஜீவனுக்காக பண்ணக்கூடிய சம்ஸ்காரமாக இருக்கலாம், திருமணத்தில் தொடங்கி அதெல்லாம் முறையாக சம்பிரதாயமாக செய்கிறது, பாரம்பரிய முறைப்படி செய்கிறது, முடி எடுக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி, அப்புறம் விவாகம் முதலானவைகள், இது எல்லாமே ஒரு முறை இருக்குது. அப்போ பொது விசேஷம், திருவிழாக்கள், இறை சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு முறை வைத்திருக்கிறோம். தனி மனித வாழ்க்கையிலையும் சம்ஸ்காரம்ங்கிறது குழந்தை பிறந்ததுலேருந்து, நாமகரணத்தில் இருந்து, பும்சோத்பத்தியிலிருந்து, குழந்தை உற்பத்தி பண்ணுறதுலேருந்து, சாந்தி முகூர்த்தத்தில் இருந்து, கடைசியாக அந்தி ஏஷ்டினா இறுதி அந்த ஜீவன் உடலை விட்டு போன பிறகு உடலுக்கு பண்ணக்கூடிய சம்ஸ்காரம் வரைக்கும் இருக்கிற 40 சம்ஸ்காரம் சாஸ்திரம் சொல்லி இருக்குது. அப்போ இதெல்லாம் முறையாக பண்ணுறது, அதில் பண்ணுறதுல ஸ்ரத்தை இருக்கிறது, அதான் முக்கியம். அதனால் ஸ்ரத்தையான இதை ஸ்ரத்தையோடு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை ஸ்ரத்தையோடு இந்த 3 விதமான தவத்தையும், 3 விதங்கள், 3 கரணங்கள்லையும் பண்ண வேண்டிய தவத்தை செய்தால் அது சாத்விகம். இப்போ தர்மமான முறையில் பெரியோர்கள் சொன்ன விஷயங்களில் நம்பிக்கையோடு, ஏன்னா இதுக்கு பலன் அதிர்ஷ்டமான பலன். திருஷ்டமான பலன்கிறது நமக்கு உடனே தெரியாது, இது அதிர்ஷ்டமாக வேலை செய்யக்கூடியது. அதனால் இதை முதல்ல செய்வதற்கு தேவை ஸ்ரத்தை தான் தேவை. இல்லை, ஸ்ரத்தையோடு பெரியவர்கள் சொன்ன இந்த 3 கரணங்கள்லையும் தவத்தை பின்பற்றுதல், கடைபிடித்தல் என்பது சாத்விகம். வேற எந்த எதிர்பார்ப்புனால அடுத்த வரியில் சொல்கிறார், அபலா காங்ஷிபிகி யுக்தைகி, பல ஆகாங்ஷா இல்லாமல், பலனில் பற்று இல்லாமல், இதை ஏன் இப்படித்தான் செய்யணும், வேறு மாதிரி செஞ்சால் என்ன, செய்யலைன்னா என்ன, செஞ்சால் எனக்கு என்ன லாபம், அத்தனை கேட்குறாய் பசங்க கேட்குறது. இதை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏன் பண்ணணும், பண்ணலைன்னா என்ன, சாமி கோவிச்சுக்கிறோமா, மனசில் இருந்தால் போதாத பக்தி, வெளியே காமிக்கணுமா, அதெல்லாம் கேட்குறான். எல்லா கேள்வியும் கேட்குறான். அந்த குழந்தைகள் ஆர்வத்தில் கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வத்தில் கேட்குது. அதனுடைய காரணம் ஏன்னா அது வளர்கிற வயசில் அந்த காரண காரியங்கிறது ரொம்ப முக்கியமாக அதற்கு இருக்குது, அதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு. அப்போ அதற்கெல்லாம் சிலதுக்கு காரணம் நமக்கு தெரியும், சிலதுக்கு தெரியாது. அப்போ அந்த தெரிஞ்சதை நமக்கு தெரிந்து கொண்டு சொல்லணும். பெரியவர்கள் அதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு அதை புரிய வைக்கணும். அதை விட ஸ்ரத்தையாக
அவர்கள் செய்யணும். ஸ்ரத்தையாக தொடர்ந்து செய்கின்ற பொழுது அதனுடைய பலன் அவர்களுக்கு தெரியும். அப்போ பலன் தெரிந்தாலே அதற்கு காரண காரியம் தெரியணுங்கிறது இல்லை. இதனால் இப்படி வருதுன்னா யோகாசனம் பண்ணுன்னா, யோகாசனம் பண்ணால் என்னெல்லாம் நன்மை அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். அதை விட செஞ்சுட்டா, ஸ்ரத்தையோடு அதை செய்தாக்கா பலன் நேரடியாக தெரிய போகுது. பலன் நேரடியாக தெரிகிற பொழுது இதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தி அதனுடைய பிரயோஜனம் நமக்கு தெரிஞ்சால் தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். அப்படித்தானே? நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய லௌகிக்கமான பொருள்களே அப்படித்தான். வேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, இதெல்லாம் என்ன இருக்குது, அதில் அதுக்கு பின்னாடி அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோமா? அவன் டப்பாவில் ஏதோ போட்டிருக்கான், டப்பாவில் போட்டிருக்கிறது அதில் சரியாக இருக்கான்னு நம்ம என்னைக்கா லேபில் கொடுத்து பார்க்க முடியுமா? வெயிட்டையே நம்ம செக் பண்ணுறதில்ல. 100 கிராம்னா 100 கிராம் இருக்கான்னு பார்க்குறோமா? அது பார்க்க முடிஞ்சது ஈஸியாக, அதையே பார்க்கறது இல்லை. அது இல்லாமல் அதில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கலந்துருக்கணும், இந்த வைட்டமின் இருக்குது, அந்த வைட்டமின் இருக்குது, இது இவ்வளோ கலோரியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாத அளவில் சின்னதாக ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கான். அப்போ இதெல்லாம் நம்ம என்றைக்காவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோமா? உண்மையிலேயே அது அந்த அளவு இருக்கா, அந்த ரேஷியோ இருக்கா, சரியாக இருக்கா? அப்புறம் அது எப்படி இது இங்கே உடம்புல போய் வேலை செய்யும், அதை பார்த்துருக்குறோமா? இல்லையா? அதில் போட்டிருக்கான், இந்த வைட்டமினை சாப்பிட்டா, இதை சாப்பிட்டாக்கா இந்த 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 உடம்புல இந்த உறுப்பு அது பலப்படுத்தும், இது சுறுசுறுப்பாகும், ஸ்கின்னு கலராகும்னா, ஸ்கின்னு இந்த இந்த இதெல்லாம் உடம்பை கலராக்கும் அப்படின்னா எப்படி தெரியும்? அந்த மருந்துக்கும் உடம்பு கலராகிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது நமக்கு அறிவியல் ஆராய்ச்சி தெரியுமா? அவன் அந்த மருந்து போட்டிருக்கிறதே அந்த அளவு அதில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? என்னது? நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஸ்ரத்தையாக பயன்படுத்துகிறோம், கொஞ்ச நாள் பயன்படுத்தி பார்த்து அது வேலை செஞ்சதுன்னா வச்சுக்கிறோம், இல்லைன்னா பிராண்டை மாற்றுனா வேறு பிராண்டு போயிடும். அப்போ என்னது? எல்லாத்துக்கும் அறிவியல் ரீதியான காரணம் நம்ம தெரிந்து கொண்டு தான் பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம பயன்படுத்தவே முடியாது. பயன்படுத்துகிறோம், பயன் தெரிகின்ற பொழுது தொடர்ந்து பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இந்த கடவுள் விஷயங்களில், சாஸ்திர விஷயங்களில், தர்ம விஷயங்களில் இதெல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து பயன்படுத்துகின்ற பொழுது, பின்பற்றுகின்ற பொழுது அதனுடைய பலன் நமக்கு நடைமுறையில் தெரிகின்றது. அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அவர்களும் நீ செஞ்சு பாரு, உனக்கு தெரியும்னா, நீ செஞ்சு பாரு, தொடர்ந்து செய்தால் தெரியும். தொடர்ந்து யோகாசனம் பண்ணுறதோ, வாக்கிங் போகிறதோ, இல்லை பூஜை பண்ணுறதோ, ஜபம் பண்ணுறதோ, தியானம் பண்ணுறதோ தொடர்ந்து செய்கின்ற பொழுது அது அதனுடைய பலன் வரும். பலன் மெதுவாக தான் வரும், உடனடியாக வராது. அப்போ அது வர்ற வரைக்கும் அவர்களை செய்ய வைக்கணும், நாமளும் விடாமல் செய்யணும். அதனால் அங்கே ஸ்ரத்தைங்கிறது தான் பிரதானமாக முக்கியமாக இருக்குது. அதனால் ஸ்ரத்தையோடு செய்யப்படக்கூடியது, அதுலேயும் பலனை விரும்பாமல், பலனில் பற்று இல்லாமல். அங்கே தான் யோகம்னு சொல்கிறோம், கர்ம யோகம்னு சொல்லுகின்றோம். பலனில் பற்று இல்லாமல் அதை செய்தால், பலனை எதிர்பார்க்கால். பலனில் பற்று இல்லாமல்னாக்க பலனில் ஒரு திட்டம் இல்லாமல் செயல்பட முடியாது. அப்போ அந்த பலன் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இதை செஞ்சால் இந்த பலன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு அந்த பலன் தேவை இருக்குது, அந்த பலன் தேவை இருக்குது. இந்த ஹோமத்தை பண்ணால், இந்த பூஜையை பண்ணால், அல்லது இந்த ஜபத்தை பண்ணாக்கா உனக்கு இது நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்குனாக்கா, இவ்வளவு ஜபம் பண்ணால் உன்னுடைய சங்கல்பம், ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு தானே பூஜை பண்ணுறோம். இப்போ பூஜை பண்ணுற பொழுது இந்த பலன் கருதி இந்த இதுக்காக நான் பூஜை பண்ணுறேன், இந்த பூஜையை பண்ணுறேன், இல்லை இந்த பரிகாரத்தை பண்ணுறேன்னு ஏதோ வைதிகமாக பண்ணுறதே பண்ணுறோம். அப்போ அது பலன் கருதி செய்தல். அப்படி அந்த பலனை எதிர்பார்க்காம, நமக்கு ஒரு பலன் தேவை இருக்கலாம், ஆனால் அந்த பலன் வந்தாலும் வரலைனாலும் பரவாயில்ல, சாஸ்திரம் சொல்லி இருக்குது, அதனால் நான் செய்கின்றேன். சாஸ்திரம் சில விஷயங்களுக்கு தான் நேரடியாக பலன் சொல்லி இருக்குது, அது இப்பொழுதே திருஷ்டமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். காமிய கர்மா அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது. நித்திய கர்மா, நைமித்திய கர்மா இருக்குது, அதற்கு நேரடியான பலன் எதுவும் சொல்லப்படலை. இல்லை, தினசரி சந்தியாவந்தனம் பண்ணால் என்ன பிரயோஜனம், தினசரி ஜபம் பண்ணால் என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு அங்கே இல்லை. ஆனால் ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணால் அந்த பிறவிலே அப்பொழுதே அதனுடைய பலன் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய காமிய கர்மாவாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த காமிய கர்மா பண்ணாக்கா அதனுடைய பலன் அங்கேயே அப்பொழுதே கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்படி கிடைத்திருக்கிறத நிறையா பார்க்குறோம். அப்போ அதற்கு பலன் தெரியும். ஆனால் நித்திய நைமித்திய கர்மாவை அதற்கு பலனானது நேரடியாக இல்லை. அப்போ அது அதிர்ஷ்டமானது, அதில் ஸ்ரத்தையோடு அதை செய்கிறது. அதனால் இந்த காமிய கர்மா, நம்ம பிராயஷ்சித்த கர்மாலாம் கரெக்டாக பண்ணிடுவோம். பிராயஷ்சித்தம்னா
அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறோம். ஏன்னா அதெல்லாம் வேண்டாங்கிறது நமக்கு இருக்குது. அதனால் பிராயஷ்சித்த கர்மா நிஷித்த கர்மா பண்ணவே கூடாது. இப்போ நிஷித்த கர்மா செய்யவே கூடாது. காமிய கர்மா யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை செய்யலாம், தேவையில்லைன்னா செய்ய வேண்டியதில்லை. அது கட்டாயம் கிடையாது. அதை சாஸ்திரம் கட்டாயமாக சொல்லலை. யாருக்கு எதில் எந்த பலன் தேவையோ எது இல்லையோ அது வேண்டும்னா பண்ணலாம். ஏற்கனவே நிறைய கோடி சொத்து இருக்குனாக்கா அவன் சொத்து நிறைய பணம் வேணுங்கிறதுக்காக ஒரு ஹோமம் பண்ண வேண்டியது இல்லை. இல்லை ஒன்றுமே பணம் இல்லைன்னா பணம் வேணுங்கிறதுக்காக ஹோமம் பண்ணலாம். இல்லை புத்திரன் இல்லைன்னா புத்திரன் வேணுங்கிறதுக்காக ஒரு ஹோமம் பண்ணலாம். தசரதர் பண்ணார்னா குச்சேலர் பண்ணணுமான்னா ஒன்றும் பண்ணாமலே 27 இருக்குது. அதனால் அதுக்கு மேலே ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணணுமா நான் குச்சேலர் வேண்டியது இல்லையே. அப்போ அது அவருக்கு தேவையில்லை. இப்போ காமிய கர்மாங்கிறது எல்லாருக்கும் கட்டாயமானது கிடையாது. யாருக்கு எது தேவையோ அவர்கள் அந்த பலன் கருதி செய்யலாம். அல்லது பிராயஷ்சித்த கர்மா இருக்குது, அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு பண்ணியிருக்கிறோம், எல்லாது ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, அந்த தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, இல்லை ஜோதிடர் சொல்கிறாரு அதை பண்ணணும், பண்ணால் சரியாயிரும்னாக்கா அப்போ அந்த துன்பம் நிவர்த்தி ஆகிறதுக்காக, அந்த பாப்பம் நிவர்த்தி ஆகிறதுக்காக பரிகாரம் பண்ணுறோம். இப்போ அதுவும் பலன் கருதி பண்ணக்கூடிய ஒன்று. நிஷித்த கர்மா பண்ணால் பாப்பம் வரும், அதனால் அது பண்ணக்கூடாது. அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. திருஷ்டமாகவும் அது சிலது தெரியுது, சிலது அதிர்ஷ்டமாக இருக்குது. அதனால் மது அருந்தாதே அப்படின்னாக்கா மது அருந்தாதேன்னு சாஸ்திரமும் சொல்லுது. அப்போ அதனுடைய பலன் என்ன? திருஷ்டமாகவே நமக்கு தெரியுது. மது அருந்துனா என்னெல்லாம் கேடு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். அருந்தினவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை பார்க்குறோம். திருஷ்டமாக அதனுடைய கேடு தெரியுது. அதனால் நம்ம பழகாமலே தவிர்த்து விடுதல் அப்படிங்கிறது சாத்தியம். சிலது அதிருஷ்டமாக இருக்குது. பொய் சொன்னால் என்ன அப்படின்னா, பொய் சொல்லலாம், ஏமாத்தினா, லஞ்சம் வாங்கினா, திருடுனா என்னென்ன, அது திருஷ்டமாக மாட்டிக்கொள்ளலாம், மாட்டிக்கொள்ளாமலே சாமர்த்தியமாக பண்ணலாம். ஆனால் அதற்கு பாப்பம்ங்கிற பலனானது சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்போ அது அங்கே ஸ்ரத்தையோட அதை செய்கிறது. ஆனால் நித்திய நைமித்திய கர்மா அது ஜபம் பண்ணுறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் பலன் சொல்லப்படலை. அந்த பலன் எதிர்பார்க்காமல் நாம் அதை தொடர்ந்து செய்தல். சாஸ்திரம் சொல்லிடுற அந்த ஸ்ரத்தைனா, சாஸ்திரம் சொல்லி இருக்குங்கிறதுனால அதை ஸ்ரத்தையோடு செய்தல். முக்கியமாக பஞ்சமகா யஜ்யம்ங்கிறது மற்ற 40 சம்ஸ்காரங்களில் முக்கியமாக இருக்குது. நித்தியமாக செய்ய வேண்டியது சாஸ்திரங்களை படிக்கிறது. ரிஷி யஜ்யம் அல்லது பிரம்ம யஜ்யம்ங்கிறது சாஸ்திரங்களை படிக்கிறது. அதுக்கப்புறம் ஈஸ்வர பூஜை என்பது அது தேவ பூஜை, தேவ யஜ்யம். அப்புறம் பித்ரு யஜ்யம், பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய அந்த தர்ப்பணம் முதலானவைகளை முறையாக பண்ணுறதுங்கிறது பித்ரு யஜ்யம் இருக்குது. அதுக்கப்புறம் மனுஷ யஜ்யம், மற்ற மனிதர்களுக்கு நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது நம்மள்கிட்ட ஏதோ உதவியை எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்கிறது, அது மனுஷ யஜ்யம். அதுக்கப்புறம் மற்ற உயிர்கள், மற்ற பூதங்கள் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற உயிர்களுக்கு உணவு, பாதுகாப்பு முதலானவை கொடுக்கறதுங்கிறது பூத யஜ்யம். இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவசியம் செய்ய வேண்டியதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த பஞ்சமகா யஜ்யத்தை எந்த பலனையும் கருதாமல் செய்கிறது. அது சாத்விகம் தபஸுனா, அதை செய்யறதே ஒரு சாத்விகம் தபஸு. அதனால் திரிவிதம் நரைஹீனம், முதல்ல சொன்ன 3 விதமான, இங்கே பகவான் சொல்கிறது முதல்ல சொன்ன சாரீரம், காய்கம், வாச்சிக்கம்ங்கிற 3 தபஸையும் பலனை கருதாமல் ஸ்ரத்தையோடு பண்ணால் அது சாத்விகம். அதனால் 3 விதமான தபஸு கரணங்களை வைத்து கொண்டு சொல்லப்பட்டு இருக்கு. அதை ஏன் செய்யணும்னா, ஏன் செய்யணும்னு கேள்வியே கேட்காம, அதை செஞ்சால் எனக்கு என்ன லாபம்னா என்ன லாபம்ங்கிற கேள்வியும் கேட்காம சாஸ்திரம் சொல்லி இருக்கு, நான் அதை செய்கின்றேன். அதனால் எனக்கு என்ன வருதோ, பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை கொடுக்கட்டும், குறிப்பிட்டு எனக்கு இதெல்லாம் வரணுங்கிறது இல்லை, நான் செய்கிறேன்னு செஞ்சால் அது சாத்விகம். அது சாத்விகம் தபஸு. அதனால் யோகமாக அதாவது லௌகிக்க பலன் கருதாமல், அதனால் பலன் கருதாமல் அப்படிங்கிற பொழுது அதற்கு லௌகிக்கமாக எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம, இது ஆன்மீக சாதனை. நான் இந்த ஜீவன் இப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்கிறேன், இப்போ இந்த மனித சரீரத்தில் இருக்கிறேன், அடுத்து என்னென்ன எப்படி பிறவிகள்லாம் வருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இன்பம் துன்பம் இல்லாத, பிறப்பு இறப்பு இல்லாத பிறவாத நிலை மோட்சங்கிறது வேண்டும். அந்த மோட்சங்கிற லட்சியத்தை அடைவதற்கு இது சாதனம். அதற்கு தேவையான சித்த சுத்தியையும் ஞானத்தையும் புலனடக்கத்தையும்
மன அடக்கத்தையும் கற்றுக்கொள்வதற்காக, அதற்கு தேவையான தகுதிகளை பெறுவதற்காக நான் இந்த சாதனைகளை செய்கிறேன்னு செஞ்சால் அது சாத்விகம். அதனால் ஆன்மீக பலன் கருதி, லௌகிக்க பலன் கருதாமல் ஆன்மீக பலன் கருதி செய்தால் அது சாத்விகம். அதனால் அது மெதுவாக வரும். அது இந்த பிறவியில் வருமா அடுத்த பிறவியில் வருமானு தெரியாது, ஆனால் அது வரும். அது நகி கல்யாண கிருத்கஷ்டித்து துர்கதியும் தாத்த கச்சதின்னு சொல்கிறார். ஒரு ஆன்மீகமான சாத்விகமான சாதனையானது, தார்மீகமான ஒரு சாதனையானது கண்டிப்பாக அதனுடைய பலனை கொடுக்காமல் போகாது. அதனால் அது கொடுக்கும். அது எப்போ கொடுக்குதோ அப்போ கொடுக்கட்டும், அது பகவான் பார்த்துக்குவார். நான் ஸ்ரத்தையோடு அதை செய்கின்றேன். என்னுடைய மோட்சத்திற்காக, என்னுடைய விடுதலைக்காக, ஆத்மாவின் ஆத்ம உயர்வுக்காக, ஆன்மீக சாதனையாக நான் அதை செய்கிறேன். இந்த 3 தபஸையும் ஒருவன் செய்தால், சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி, குரு சொல்லியிருக்கிறபடி அந்த வாக்கியங்களில் ஸ்ரத்தையோடு ஒருவன் செய்தால் அது சாத்விகம் தபஸு. அதனால் இந்த 3ஐயும் செய்யணும். அதே சமயம் பலன் கருதாமல் செய்யணும். 3 சொல்லியாச்சு. சரீரம், வாக்கு, மனசில் என்னென்ன செய்யணும்னு சொல்லியாச்சு. அதில் எந்த பலனும் எதிர்பார்க்காம தொடர்ந்து செய்தால், அதை கடைபிடித்தால் அது சாத்விகம் தபஸு. அடுத்தது ராஜசம். இதே 3 கரணங்களால் செய்யக்கூடிய அந்த சாதனைகளை ஒரு பலன் கருதி செய்தால் அது ராஜசம். லௌகிக்க பலன் கருதி, இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பேர், புகழ், பாராட்டு அல்லது ஒரு லௌகிக்கமான நன்மை, அதை கருதி இதை செய்தாக்கா அது ராஜசம் தபஸ், ராஜசமான தபஸு. அதில் சத்காரமான பூஜார்த்தம் தபோ தம்பேன செய்வயது கிரியதே ததிக புரோக்தம் ராஜசம் சலம் அத்ருவம்னா. இது நிலையில்லாதது, மாறுபடக்கூடியது. அஜயர் சொல்கிறார், சத்காரக, சத்துக்காரகனா சாதுகாரக, சாதுகாரகனாக சாதுகு அயம் தபஸ்வி பிராமணக. மற்றவங்க பார்த்து இவர் இப்படி சொல்லணும், அவர் ரொம்ப சாதுவானவர், ரொம்ப தபஸ்வி இந்த பிராமணர், இவர் அப்படின்னு சமூகம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட அந்த நோக்கம் உள்ளே இருந்தால், சமூக அந்தஸ்துன்னு இருக்குல்ல, இவர் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். ஆனால் நெத்தியில் பயங்கரமாக பட்டையெல்லாம் போட்டு, ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டு அப்படி பக்திமான் மாதிரி இருக்கிறாருன்னா, அப்போ அதுக்காக அப்படி இருந்தால் தான் சமூக அந்தஸ்து இருக்குது. ஒரு அரசியல்வாதி அப்படி தானே இருக்கான், பண்ணுற எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறான். ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும் வெள்ளையும் சொல்லையுமா இருக்குது, நல்லா வெள்ளை வெள்ளையர்னு பளிர்னு அயன் பண்ணி கஞ்சி போட்டு எல்லாம் போட்டு அப்படி ரொம்ப நீட்டாக இருக்கிற, உள்ளே இருக்கிறதெல்லாம் அழுக்கு குப்பை, ஆனால் உள்ள வெளியே இருக்கிறது பார்த்தா அப்படி ரொம்ப தூய்மைன்னு ட்ரெஸ்ஸில் மட்டும் இருக்குது. அப்போ அது என்னது, சமூகத்துக்காக, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது போடுறது. அப்படி எந்த தபஸ் பண்ணப்படுதோ அது ராஜசம்னா. அதனால் புகழ்ச்சிக்காக, சமூக அந்தஸ்துக்காக, பாராட்டுக்காக செய்கிறது அப்படின்னா அது ராஜசம். அதனால் இவரை பார்த்த உடனே எழுந்து நிற்கிறது எல்லாம் இன்னும் சொல்கிறார் ஆச்சாரியார். பூஜா பாத பிரக்ஷாலன அர்ச்சனை ஆசயித்ருத்வாதி அப்படின்னா, மற்றவங்களோட பார்த்த உடனே எழுந்து நிற்கணும், அவருக்கு பாத பூஜை பண்ணணும், அப்புறம் உட்காரதுக்கு ஆசனம் கொடுக்கணும் வந்த உடனே. அப்போ அதை எதிர்பார்த்து அதற்காகனா அவர் பெரிய தபஸ்வி, அவர் பெரிய மகான், அவர் பெரிய ஆள் அப்படின்னு மற்றவங்க பாராட்டி இவருக்கு மரியாதை கொடுக்கறது, பூஜை பண்ணுறது, அவரை பார்த்த உடனே உட்காரதுக்கு சீட் கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக அதை எதிர்பார்த்து செய்தார் இந்த தபஸையே. இந்த தபஸ் பண்ணுறாரு, இந்த பூஜை முதலானவைகள்லாம் பண்ணுறாரு, ஜபம் பண்ணுறாரு, மற்றதெல்லாம் இருக்கிறார். உண்மை பேசுகிற மாதிரி பேசுகிறார், உண்மை பேசுகிற மாதிரி பேசுகிறாருன்னா அப்போ உண்மையில் அவருக்கு ஸ்ரத்தை இல்லை, நேர்மையான வாழ்க்கையில் ஸ்ரத்தை இல்லை. ஆனால் பேசுகிறதெல்லாம், நான் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு பேசுகிறேன், நான் தான் உலகத்திலேயே நேர்மையான சுத்த அயோக்கியன், சுத்த யோகியன், நல்ல சுத்தமான யோக்கியன்னு அரசியல்வாதி சொல்கிறான்ல. எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது சொல்கிறான், ஆளுங்கட்சியான பிறகு சொல்கிறான், எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது ஆளுங்கட்சியெல்லாம் தப்பு பண்ணுறான், நான் வந்தால் எல்லாத்தையும் சரியாக பண்ணுவேன்னு சொல்கிறான். நான் வந்ததுக்கப்புறம் எங்கள் மாடல் தான் உயர்ந்த மாடல் அப்படின்னு சொல்கிறான்ல. எங்களை மாதிரி உலகத்திலே நம்பர் 1 நாங்கள் தான், நம்பர் 1 முதல்வர், நம்பர் 1 ஆட்சி, முன்மாடல் ஆட்சி எல்லாத்தையும் சொல்கிறான்.
ஆனால் பண்ணுறதெல்லாம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னது சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கிறது. அப்போ அதற்காக சில விஷயங்களை போலியாக பண்ணுறான். ஸ்டிக்கர் ஓட்டுறது வேற என்னெல்லாம் இருக்கோ செயற்கையாக பண்ணுறான். பண்ணுற போதே அது தெரியுது அது செயற்கையானது, வெறும் ஃபோட்டோ ஷூட்டுக்காக. அவர் உட்காந்து சாப்பிட்றது இதுக்குன்னா உண்மையிலேயே அன்புல கருணையோட இலையோட உட்காந்து சாப்பிடலை. அதுக்கு 4 பேர் சுற்றி கேமரா எடுத்து வீடியோ எடுத்து போட்டு எங்கள் முதல்வர் உட்காந்தவங்க கூட உட்காந்து சாப்பிட்ருக்கிறார் அப்படி, அதனால் ஏன் போராட்டம் பண்ணுறீங்க, அவர் உங்கள் முதல்வர் அப்படின்னு போடுறதுக்காகவே காமிக்கிறதுக்காகவே பண்ணுறான்னா அது அரசியல்வாதி பண்ணுறா, அது அரசியல்னா. சாமியாரும் அப்படி பண்ணாருன்னா அதான். அதனால் தபஸ் பண்ணுறதே அப்படி பண்ணாக்கா அது ராஜசம்னா. சமூகத்துக்காக இப்படி இருந்தால் தான் பெரிய ருத்ராட்சம் மாலை எல்லாம் பெருசாக போட்டு அப்படி பெரிய கொண்டை வச்சு அதில் ஒரு ருத்ராட்சம் போட்டு கையில் ருத்ராட்சம் போட்டு எதுக்குண்ணா அப்போ தான் சமூகத்தில் மதிக்கிறாங்கன்னு பெரிய தாடி வளர்த்து. அவன் சாமியாராக இருந்தாலும் அப்படி இருந்தால் தான் மதிப்பேன். சாமியார் சாதாரணமாக இப்படியெல்லாம் போனால் மதிப்பு கிடையாது. அவர் பெரிய சாமினாக்கா பெரிய நிறைய ருத்ராட்சம் போட்டிருக்கணும், பெரிய கொண்டை வச்சுருக்கணும், நீட்ட தாடி இருக்கணும், வெள்ளை தாடியாக இருக்கணும். அப்படியெல்லாம் எவ்வளோ நீளமாக ஜடை வச்சுருக்கிறாரோ அவ்வளோ பெரிய சாமினா. அதுக்காக எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு ஒட்டிக்கிறான். அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்னது சமூகத்துக்கு மதிப்பு மரியாதைக்காக பண்ணால் அது ராஜசம்னா. அது ராஜசம் தபஸு. அதனால் அப்போ லௌகிக்க பலன் கருதி சமூக அந்தஸ்தி கருதி பாராட்டு புகழ் கருதி செய்யப்பட்டா அது ராஜசம். அப்போ ஆன்மீக நோக்கம் ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. அவனுடைய உள்ளார்ந்த விஷயமா அது இல்லை. மற்றவர்கள் மாதிரித்தான் இருக்கிறார்னா அது ராஜசம். அது எப்படிப்பட்டது? சலம் அத்ருவம்னா அது நிலை இல்லாதது. அது நிலையாக இருக்காது. அப்போ அவருடைய அந்த ஆச்சார அனுஷ்டானமானது நீண்ட காலத்துக்கு இருக்காது. ஒரு பலன் கிடைக்கிற வரைக்கும் இருக்கும், அப்புறம் விட்டுருவார். பலன் கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஒரு காமிய கர்மா பண்ணுற மாதிரி தான். அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் அதை பண்ணுவார். ஒரு பிரார்த்தனை இருக்குது, வாரத்தில் 7 சனிக்கிழமையோ 9 சனிக்கிழமையோ விளக்கேற்றி வைக்கிறேன்னா இது ஒரு சங்கல்பம் இருக்குது. இந்த திருமணம் நடக்கிற வரைக்குமோ அல்லது வேலை கிடைக்கிற வரைக்குமோ அப்படின்னாக்கா அதனால் அந்த 7 வாரத்துக்கு மட்டும் கரெக்டாக போவான். கரெக்டாக போய் எலுமிச்சம்பழத்தை திருப்பி போட்டு விளக்கேற்றி ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லி வச்சுருக்கார், சாமியார் சொல்லி வச்சுருக்காருன்னா, சாமியார் சொல்ல மாட்டார், ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லி வச்சுருக்கிறார் அப்படின்னா ஏதோ இல்லை. இப்போ பத்திரிக்கையில் படிக்கிறான். இப்போ யூடியூப்பில் பார்த்தாக்கா ஆளாளுக்கு சொல்கிறான், பரிகாரம் சொல்கிறான், விதவிதமாக சொல்கிறான். சிலதெல்லாம் பார்த்தாக்கா எப்படிடா எங்கிறதுலாம் அது கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபேர்னஸ் க்ரீமில் ஒரு நம்பர் சொல்கிறான். அதெல்லாம் இந்த நம்பரை நீங்கள் அந்த சோப்பில் எழுதி வச்சுக்கங்க, அந்த ஃபேர்னஸ் க்ரீமில் எழுதி வச்சுட்டு அந்த நம்பரை நீங்கள் போடுற பொழுதே அந்த நம்பரை சொல்லிக்கிட்டே போடணுமா. போட்டாக்கா முகம் காந்தி வரும்னு சொல்கிறான். இதெல்லாம் எப்படி நம்புகிறாங்கன்னு தெரியல. அப்படியெல்லாம் சொல்கிற ஆள் இருக்கான். பரிகாரம் விதவிதமாக சொல்கிறான். பாஸ்னா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, என்னோட நிறையா தெரிஞ்சுருக்கு. ஸ்கூலில் படிக்கிற போது பாஸ் ஆகிறதுக்கு என்னடா பண்ணுறான்னாக்கா இந்த பாஸ்ன்னு ஒரு பாக்கு வருது இல்லை, பாஸ்ன்னு அதை வாங்கி பெத்துக்கடியில் தலைவாணி கடியில் வச்சுக்கங்கிறான். அதில் பாஸ்ன்னு இருக்குல்ல, அதனால் அதை நீ தலைவாணி கடியில் வச்சு படுத்துங்கினேனாக்கா நீ பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவேண்ணா. இப்படி ஒரு பரிகாரம். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நம்புவான்? நம்புகிற ஆள் ஏதோ ஒரு ஆசை இருக்குது, தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு அதை நம்பிக்கொண்டு இருக்கிறார். அப்போ நிலையாக இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான தபஸு, இந்த மாதிரியான பரிகாரங்கள் இதெல்லாம் அத்ருவம்னா நிலையாக இருக்காது. கொஞ்சம் நாளைக்கு அவர் பாப்புலராக இருப்பார். அந்த சாமியார் இருக்கிற இடமே தெரியாது, எங்கேயாவது போயிடுவார். இருக்கார், நம்ப மாட்டாங்க. போலின்னு புரிந்து கொள்கின்ற பொழுது அது நிலை இல்லாமல் போய்விடும். இல்லை அவரே ஏதாவது பண்ணி மாட்டிக்குவார் அப்புறம். அதனால் சலம் அத்ருவம்னா இந்த ராஜசம்ங்கிறது நிலையாக இருக்காது. சாத்விகமாக இருக்கக்கூடிய தபஸ் தான் நிலையாக இருக்கும், நீண்ட காலத்துக்கு இருக்கும். ராஜசமாக இருந்தால், மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக இருந்தால் அது நிலையானதாக இருக்காது, மாறிவிடும். அப்போ அந்த பிரார்த்தனை இருக்கிற வரைக்கும் கோயிலுக்கு போவான், எல்லாத்தையும் கரெக்டாக அடைப்பிடிப்பான். அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே விட்டுருவார். அதுக்கப்புறம் கோயில் பக்கமே போக மாட்டேன். ஆமாம், எப்போ சீசனுக்கே அப்படித்தானே. மாலை போடுறது உண்மையிலேயே ரொம்ப வருஷமாக தபஸ் இருந்து விரதம் இருந்து சரியாக மாலை போடுற ஆள் உண்டு. இல்லை அந்த ஒரு வாரத்துக்கு மாலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேராக எங்கே போகிறாருன்னா டாஸ்மாக் போகிறார். அவருடைய தபஸ் ஒரு மாதம் தபஸ் என்னன்னாக்கா, மாலை போட்டு குருசாமியாக இருந்த ஒரு மாதம் தபஸ் என்னன்னா, அது முடிஞ்சு மாலையை கழட்டிட்டு வர்ற பொழுது அந்த குற்றாலத்தை போய் பார்த்தா தெரியும். ஐயப்ப சீசன் முடிஞ்சு போகிறாங்களே, அங்கே எல்லா மாலையை கழட்டி போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு அதை குப்பையாக்கி பொல்யூட் பண்ணி
அங்கேயே சரக்கு வாங்கி குடித்து எங்கே பார்த்தாலும் பாட்டிலாக எவ்வளவு அதை இப்போ பொல்யூட் பண்ண முடியுமோ அவ்வளவு குப்பையாக்கிட்டு போகிறான். இங்கே ஐயப்பன் சீசன் இங்கே கோயில் முடிச்சு இங்கேருந்து போகிற ஆளுங்க தான் அவ்வளோ இருக்குது. அப்போ என்னது, அந்த தபஸ் வந்து ராஜசம் தபஸு, போலியானது, நிலையாக இருக்காது. ஏதோ ஒரு லௌகிக்க பிரார்த்தனை, லௌகிக்க பலன் கருதி செய்யக்கூடியது. அடுத்தது தாமசம்னா அது அதுக்கு மேலே, தாமசங்கிறது அதுக்கு மேலே இருக்கிறது. சரி, பாஷை ஸ்லோகம் 19வது ஸ்லோகம் என்ன சொல்கிறார் தாமசத்தில்? மூடகிராகே நாத்மனோ யத் பீட்டையா கிரியத்தே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத் தாமசம் உதாகிருதம். இவர் தபஸ் பண்ணுறதே எதுக்காகனா தன்னுடைய உடலை ரொம்ப வருத்தி கொண்டு மிக கடுமையான தபஸ் பண்ணுவான். அப்போ தபஸ்ங்கிறதுலேயே இந்திரிய காய சோஷணம்ங்கிறது இருக்குது, சரீரத்தை வருத்தி செய்கிறது தான் தபஸ். ஆனால் அதுலேயும் ஒரு எல்லை இருக்குது. தன்னைத்தானே மிக அதிகமாக துன்புறுத்தி கொள்கிற மாதிரி தபஸ் பண்ணாலும் அது தாமசம். பிறரை துன்புறுத்துக்காக, பிறருக்கு கெடுதல் பண்ணுறதுக்காக ஒரு தபஸ் பண்ணானா அதுவும் தாமசம். அது வந்து கெடுதல், துன்பத்தை தனக்கோ பிறருக்கோ அதிகமாக துன்பம் ஏற்படுற மாதிரி அல்லது துன்பத்தை கொடுப்பதற்காகவே தபஸ் பண்ணுறதுங்கிறது தாமசம் தபஸ். அசுரர்கள்லாம் அப்படித்தான் பண்ணுறான். அசுர கடுமையாக தபஸ் பண்ணி வரம் வாங்கி என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் அடிக்கிறது, உதைக்கிறது, எல்லா நாடுகளையும் எல்லா லோக்கங்களையும் கைப்பற்றுவது, நல்லவர்களை நல்லது பண்ண விடாமல் நான் தான் ராஜா, நான் தான் தலைவன், நான் தான் கடவுள், எல்லாரும் எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவன் வரம் வாங்கியதுக்கு நான் கடுமையாக தபஸ் இருந்திருக்கிறான். தன்னுடைய சரீரத்தை கடுமையாக வருத்தி ராவணன் ஒவ்வொரு தலையாக வெட்டி போட்டான்னா. அப்போ அந்தளவுக்கு அவன் வந்து தியாகம் பண்ணுறான், தன்னைத்தானே அந்தளவுக்கு வருத்தி கொண்டு தபஸ் பண்ணுறான். தபஸ் வாங்கி வரம் வாங்கின பிறகு என்னன்னா மற்ற எல்லாத்தையும் வருத்துறது, எல்லா தலையும் எடுக்கிறதுனா. அப்போ அது வந்து பிறரை துன்புறுத்துவதற்காக. அதனால் தன்னைத்தானே மிக அதிகமாக துன்புறுத்தி கொண்டு, அப்படி அதுலேயே சிலருக்கு சுகம் இருக்குது, அது ஒரு விதமான மனநோய். அதிகமாக மற்றவர்களை துன்பம் கொடுக்காமல் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்வது அப்படிங்கிறது அதுவும் ஒரு பிரச்சனை. பிறரை துன்பப்படுத்துறது, தான் தவம் தான் விரதம் இருக்கிறதுக்காக எல்லாரும் சகாயம் பண்ணணும். இவர் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க எல்லாரையும் படுத்தி எடுத்துருவேன். அதை எடுத்து பாத்திரம் எடுத்து கொடுக்கணும், பூஜை பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கணும், எல்லா வேலையும் அவங்க பண்ண அவர் வந்து உட்காந்து அப்படி பூஜையை மட்டும் போவார். பூஜையில் உட்காந்துக்கிட்டு அதை கூட இதை கூட அப்படி கூட இப்படி கூடன்னு சொல்லி இவர் ஒரு ஆள் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு காரியம் பண்ணுறதுக்கு இவர் தபஸ் பண்ணுறாருன்னு எல்லாத்தையும் படுத்தி எடுத்துருவாருன்னா அதுக்கு பேர் தாமசம்னா. அப்போ நமக்கு தேவையானதை நாமளே முடிஞ்ச வரைக்கும் தயார் பண்ணி கொள்றதுங்கிறது தான் சாத்விகம், இல்லைன்னா தாமசம். அதனால் தனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுப்பதற்காக அப்படி நிறைய பேர் இருக்கான், எல்லா காலத்துலேயும் இருக்கிறான். பில்லி சூன்யம் ஏவல்னா எல்லாம் அதை செய்யறதுக்காகவே விரதம் எடுக்கிறான். என்னென்னா அடுத்த நாசமாக போகணுங்கிறதா. எதிரி நாசமாக போகிறதுக்காக இவர் கடுமையாக விரதம் இருக்கிறார், அது எதிரியை அழிக்கிறதுக்காக விரதம் இருக்கிறார். தாமசம்னா அதுவும் தபஸ் தான், ஆனால் தாமசம் தபஸு. இல்லை தன்னைத்தானே அதிகமாக துன்புறுத்தி கொள்ளுதல் அல்லது பிறரை துன்புறுத்துவதற்காக தபஸ் செய்கிறது அப்படின்னா அது தாமசம். அப்போ இது விடப்பட வேண்டியது, இது முற்றிலும் விடப்பட வேண்டியது. அந்த நோக்கம் யாருக்கு கெடுதல் செய்யணுங்கிற நோக்கம், தனக்குத்தானே அதிக கெடுதல் பண்ணி கொள்ளக்கூடாது, பிறருக்கும் ஒரு சித்தி வேணும் அப்படிங்கிற ஏதோ சித்தி அடைகிறதுக்காக, மோட்சம் அடைகிறதுக்காக பண்ணுறது தான் தபஸ். ஆனால் ஒரு சித்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக, அதுதான் சமூகத்தில் மதிப்பாக இருக்குது, பெரிய ஆளாக காமிக்கணுங்கிறதுக்காக, அது சித்தி அடைகிறதுக்காக கடுமையான அது வேறு. அப்படி இருக்க ஆளுகள்லாம் இருக்கா, சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, உட்காரவே மாட்டேன்னா அப்படியெல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க சாமியார் இருக்காங்க. உட்காரது இல்லைன்னா, உட்காரதே இல்லை, எப்பொழுது நின்றுக்கிட்டு தான் இருப்பார், இல்லை படுப்பாருன்னா. எந்த இடத்துலையும் உட்காரது இல்லைன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அப்படி வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய சாமிகள்லாம் இருக்கிறார்கள், அப்படியாலாம் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் என்னது, தன்னை தானே வருத்தி கொள்ளுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட அளவுனா பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக. அப்போ அப்படி இருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவாகி என்னையே வருத்துகிறான்னு பகவத்கீதை பகவான் சொல்கிறார். உள்ளே இருக்கிற கடுமையாக தபஸ் இருக்கிறது, சாப்பிடாமலே இருக்கிறது, தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது, அது ஒரு நாள் இருக்கலாம். ஆனால் நீண்ட காலம் அப்படி இருக்கிறது, தொடர்ச்சியாக இருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவாகியே என்னை வருத்துகிறான் அப்படின்னு சொல்கிறார் பகவான். அப்படி இருக்கிறது. அல்லது பிறரை துன்புறுத்தி தபஸ் பண்ணுறது, பிறரை துன்புறுத்துறதுக்காகவே பிறருக்கு கெடுதல் பண்ணுறதுக்காகவே தபஸ் பண்ணுறது, இது எல்லாமே தாமசம், அது விட வேண்டியது. அதனால் முதல்ல சொன்ன மூன்று கரணங்களாலும்
செய்யக்கூடிய எல்லா சாதனைகளையும் இந்த தாமசம் இல்லாமல், துன்பங்கிற நோக்கம் இல்லாமல், துன்பம் இல்லாமல், துன்பம் கொடுக்காமல் செய்கிறது. செஞ்ச துன்பம் கொடுக்குற மாதிரி செஞ்சால் தாமசம், அது விலக்கப்பட வேண்டியது. அல்லது ஒரு லௌகிக்க பலன் கருதி ஒரு பேர் புகழ் அல்லது இப்போ ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு செஞ்சால் அது ராஜசம். அதனால் சகாமமாக செய்கின்ற தபஸ். பிறருக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செஞ்சால் தாமசம் முற்றிலும் விடப்பட வேண்டியது. சகாமமாக செய்யக்கூடிய தபஸு ராஜசம். அது சில விஷயங்களில் செய்யலாம், ஆனால் அது தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது. சில லௌகிக்க தேவைகள் நமக்கு இருக்குது, நமக்காக இல்லைனாலும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம், குழந்தைகள், அவர்களுக்காக சில விஷயங்களை நம்ம செய்கிறோம். ஒரு லௌகிக்க பலன் கருதி ஒரு பிரார்த்தனையோ அல்லது பூஜையோ ஒரு பரிகாரமோ பண்ணுறோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பரிகாரம் பண்ணுறதே வேலையாக இருக்கிற எல்லாத்துக்கும் பரிகாரம்னாக்கா அது வேண்டியது இல்லை. அதை விட சாத்திகமாக நம்மளுடைய மோட்சத்திற்காக, ஆத்ம உயர்வுக்காக, பந்தத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக, சித்த சுத்திக்காக, நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்வதற்காக செய்கின்ற அந்த தபஸ், அது சாத்திகம். அதுதான் கை கொள்ளப்பட வேண்டியது. அதனால் உடலாலும் வாக்காலும் மனதாலும் ஒருவர் தபத்தை செய்ய வேண்டும். அதை சாத்விகமாக, பலன் கருதாமல், நிஷ்காமமாக. நல்லா சுருக்கமாக நமக்கு நினைவில் வைத்து கொள்ளணும்னா, நிஷ்காமமாக செஞ்சால் சாத்விகம் தபஸு, சகாமமாக பண்ணால் ராஜசம் தபஸு. துன்பத்தை, பிறருக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்னா அல்லது தன்னைத்தானே மிக அதிகமாக வருத்தி கொண்டு செஞ்சால் அது தாமசம் தபஸு. தாமசம் தபஸ் முற்றிலும் விடத்தக்கது. சகாமமாக பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சில விஷயங்களில் மட்டும் பண்ணலாம். அதுவும் எவ்வளோ குறைத்து கொள்கிறோமோ அவ்வளோ குறைத்து கொள்வது நல்லது. நிஷ்காமமாக பண்ணுறது சித்த சுத்திக்காக, நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக செய்கிறது சாத்திகமானது. அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டியது. அதனால் இதெல்லாம் முறையாக தெரிந்து கொண்டு செய்யணும். இல்லை தபஸுங்கிறது ஏதோ துறவிகள் காட்டில் எங்கேயோ தனிமையாக இருந்து செய்கிறது என்பது இல்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறதுல இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு நடத்தையிலும், நம்மளுடைய சரீரத்தினால் பண்ணக்கூடிய ஒழுக்கம் முதலானவைகள், நடத்தை, ஆச்சார அனுஷ்டானங்கள், அப்புறம் வார்த்தைகளில் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனித்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை கவனமாக கையாளுறது, உண்மையாக நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதும், மனசுனால் பண்ணக்கூடிய ஜபம், தியானம் முதலான சாதனைகள் அதெல்லாம் முறையாக பண்ணுறது, இது எல்லாமே தபஸ். அதை நம்ம அன்றாடம் செய்ய வேண்டியது. தூங்கி எந்திரிச்சிலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து இதில் கவனமாக இருக்கிறது, கவனமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி பின்பற்றுதல் தபஸ் ஆகும். பகவத்கீதையை மையமாக வைத்து தபஸ்ங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நாளை ஒரு நாள் வகுப்பு இருக்குது. நாளைக்கு திருக்குறளில் தவம்ங்கிற அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.